நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. அதனாலதான் பிள்ளைகள் நம்ம பிறக்கும் போது நல்ல பிள்ளைகளாக பிறக்கிறோம். சரி, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி கொடுக்க வளர்க்க வேண்டும். என்ன செய்யணும்? நல்ல புத்திமதியை சொல்லி கொடுத்து விளையாதது 50 விளையாது. விளையாதம்மா விளையாது. சரி, பிள்ளைகளாக இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு புத்தியை சொல்லணும். எப்ப இந்த வழியில போகணும், இன்னார் கூட சேராத, இன்னார் கூட போ, வயசுல பெரிய ஆட்கள் கூட போ, இந்த மாதிரி நடக்கணும், இன்னார்கிட்ட பேசணும், இன்னார்கிட்ட இப்படி போகணும் அப்படிங்கறத பெற்றவங்க சொல்லி கொடுக்கணும். பெற்றவங்களே எப்படி இருக்கும்போது பிள்ளை என்னமா செய்யும்? பெத்தவங்க எப்படி சொல்லி கொடுக்காங்க? வாழ்க்கையில பணம் தான் முக்கியம். சரி, சரி, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கிடப்படாது. வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டும்தான் பணம் முக்கியம் இல்லமா. 3 வேளை சோறு, உடுக்க உடை, இருக்க ஒரு வீடு இருந்தா போதும். பணம் இன்னைக்கு ஒரு கையில, நாளைக்கு ஒரு கையில. சரி, ஏன்னா பணம் யார் கையிலுமே நிரந்தரமா இருக்காது. நம்ம தெருவுல போகும்போது 4 பேர் நம்மள பார்த்து சொல்லணும், ஏப்பா அவளுக்கு என்ன? நீங்க பாருங்க, சிவகாமிபுரத்து ஊருக்குள்ள எனக்கு பேர பாருங்க, அவளுக்கு என்னையா? பொம்பளையா சேர்ந்து சாதிச்சிட்டால தாய் மகளும். ஆமா, பரவாயில்ல, வீட்டை கட்டிட்டா 10, 25, 27 லட்சத்துல. இன்னைக்கு பிள்ளைக்கு நகை வாங்கியிருக்கா 3 வருஷத்துக்குல. நல்ல வீட்டை கட்டிட்டா, அவளுக்கு என்ன உழைக்கா? சாப்பாடு போங்க, அவளுக்கு டைம் இல்லன்னு ஆர்டர் போட்டு தாய் மூலம் வாங்கி சாப்பிடுறா. அவளுக்கு என்ன? அவ ராசாத்தி இல்ல, அவ யார்கிட்டயும் நின்னு மடங்க மாட்டாளே. சரி, அவளுக்கு அவ சொல்ல கேட்டாலே போதுமே. அந்த பெருமையும் கொடுத்தது எனக்கு இந்த முருக பெருமை. உட்கார்ந்துருக்காரே இந்த கல்யாண முருகன் எங்களுக்கு கொடுத்த பேரு புகழ். இந்த பேரு எனக்கு கடைசி வரை நிலைச்சு நிக்கணும். சிறப்பு கொடுத்திருக்காரு பாத்தீங்களா பேரு. எந்த சபையில நிமிர்ந்து பேசுவேன். அவர் எனக்கு கொடுத்த துணிச்சலும், அவர் கொடுத்த எனக்கு பேரு புகழும் தான். ஆமாமா, அதனால பச்சை மயில்ல இருக்காரம்மா. அவர் தப்பு, அவருக்கு ஒரு பாட்டு படிச்சிருவோமா? படிச்சிருக்கமா. பச்சை மயில் வாகனனே போட்டு சிவ பால சுப்பிரமணியனே வா, நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே, நெஞ்சம் என்னும் கோவில் அமைத்தேன், அங்கு நேர்மை என்னும் தீபம் வைத்தேன், நிச்சயெல்லாம் அகன்றதப்பா செந்தில் வடிவேலவனே, பச்சை மலை வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே. அத மாதிரி முருகனை நினைச்சு வழி போனாலே போதும். சரி, முருகன் எல்லா பேரையும் புகழையும் நமக்கு கொடுத்துருவாரு. அவர் பாத்துக்கிடுவாரு. நல்லா கௌரவத்தோட இருக்க பத்தானே சபையில இருந்து நான் நிமிந்து படிக்க முடியுது. ஆமா, நல்ல மக்களை பார்த்து படிக்க முடியுது. அல்லனா அப்படி சபையில இருக்க முடியுமா? ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியுமா? எப்படிமா பதில் சொல்ல முடியும்? சரி, ஆமா. அப்போது பார்த்தா நாங்க சித்திரவல்லி பெண்கொடியாரவள். ஆமாமா, கைலாச வேளாரே, என்னையா பாண்ட ஒன்றாக இருக்கணும், பானை 1, தட்டு 2ஆக இருக்க வேண்டும். சரி, தட்டு 2, பானை 1, இட்லி பாத்திரம் மாதிரி. என்ன, எங்க வீட்டுல ஒரு கிளடு கிடக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஆமா, ஒரு வயசான பெருசு. அம்மா எந்த சந்தையில பிடிச்சீங்க சித்திரவல்லி அம்மா? நாங்க செவந்திபுரம் சந்தையில பிடிச்சோம்மா. நாங்க பாம்பு கோயில் சந்தையை நினைச்சோம். பின்னாடி இருந்து அடிக்கி பாருங்க, கட்ட கிளடு. அப்படியா? ஆமா. சரி, அதாவது இன்னும் வேற வழி இல்ல. அதாவது என்னம்மா? ஐயா அம்மா, கிளடுன்னா மாடு இல்ல. சரி, கைலாச வேளாரே எங்க மாமா. இவங்க மாமாவத கிளடு நீ வயசாயிட்டுல, அதனால கிளடுன்னு சொன்னேன். சரி, கண்ணு இருந்து பென்ஷன் வாங்கினா மாமான்னு சொல்லி இருப்பா. அவரை கொண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால கிளடுன்னு அவ சொல்லுவா. இவளுக்கு வயசாகாதோன்னு. சரி, அவளுக்கு இதோடயா போச்சு. இன்னும் இருக்கு. நம்ம மாமாவை நம்ம கிளடுங்க. ஆமா, நம்ம 1 வருஷத்துல மருமக எடுக்க போறோம். சரி, நம்மள ஒருத்தன் சொல்லத்தானே செய்வான். 1 வருஷத்துக்கு எங்க போவ? ஏ சந்துரு, சந்துரு, வேல் முருகா, பேக்கோட வா சந்துரு, சீக்கிரம் கூட்டிட்டு போ சந்துரு. சரி, அதனால அப்போ சித்திரவல்லி பெண்கொடியாரவள் சொல்லுகிறாள், எங்க மாமாவுக்கு கேப்பக்குள் வறுக்க வேண்டியிருக்கு. சரி, என் கணவருக்கு சம்பாதிச்சாதான் சமைக்க வேண்டியிருக்கு. ஆமா, இந்த பாண்டம் செய்து கொடுத்தீர்களானால் பணம் என்ன ஆகும்னா? சரி, பணம் என்ன பணம்? ஒரு பணமும் ஆகுமா? ஒரு பணம் 10 பணமே ஆகட்டுமே. அப்பா சித்திரவல்லி பெரிய கையா இருக்கும். அவளுக்கு இருக்க ஆத்திரத்துக்கு அவ எவ்வளவு நாள் கொடுத்து வாங்கிருவா. கை எவ்வளவு பெரிய கை, உழைச்சு வாங்கிருக்கோம்டான்னு நினைக்கிறேன். அல்ல அப்படி சொல்ல மாட்டா, ஏன்னா அங்க வேளாறு வாசம் தான் கொடுக்காரு பாண்டம். கேட்டேன். அதாவது என்னமா 8வது நாளையில போய் பாண்டத்தை வாங்கி வந்தாங்க. சரி, 8வது நாளில போய் பாண்டத்தை வாங்கி வந்தாள். பாண்டத்தை வாங்கி வந்து சரி, கீழ்த்தட்டில மாமாவுக்கு கேப்பைக்குள், மேல்தட்டிலே கணவருக்கு சம்பாசாதம் சமைத்து கொண்டிருக்கிறாள் சித்திரவல்லி.
சரி. இப்போ வீடு கட்டி எப்படியா கட்டியிருக்காங்க. நான் அந்த ஆளு பையன் சொன்னது எனக்கு ஏதோ தூரத்து கேட்க, அப்ப நம்மளதான் பழக்க விடதான் நினைச்சுக்கிட்டேன். சரி. அவ என்ன பெரிய வீடா கட்டியிருக்கா, ஏ அப்பாவா எப்படி கட்டியிருக்கா அப்படிங்க. அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை உண்டு. சரி. ஆமா, அவ நல்ல போட்ஸா வீடு கட்டி ஜம்முன்னு இருக்கா அப்படிங்க. சரி. ஆமா, போன்ல நடக்கு. ஏன்னா இந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீடு பள்ளத்துக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கும். அது பெருச்சாடி பொத்து இருக்குமா இருக்காதா? அதனால அவனுக்கு இதுல கொடுத்து கவிக்க கொடுத்து வைக்கிறதுக்கு இந்த அம்மா வந்து நம்ம சொன்ன இதை மாட்டி அடிச்சதுல அடிச்ச பாப்போம். பார்த்தான் குருபுத்திரனாகப்பட்டவன். சரி. அந்த சித்திரவல்லி பெண்கொடியானவள் 8வது நாளையிலே பாண்டத்தை வாங்கி கொண்டு கீழ்த்தட்டில மாமாவுக்கு கேப்பைக்குள் மேல்தட்டிலே கணவருக்கு சம்பாசாதம் சமைத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு நாள் தினத்திலே குருபுத்திரன் என்ன நினைக்கிறா பாருங்க. என்னமா நினைக்கிற? அவன் வேட்டையாட வேணும் என்றே செல்ல வேண்டும். சரி. அந்த காலத்துல வேட்டைக்குன்னு போறது பொழுதுபோக்கானது. 4 நாயை பிடிச்சுக்கிட்டு போவாங்க. பொழுதுபோக்கலியா? சரி. 4 நாயை கையில பிடிச்சுக்கிட்டு மலைய பார்த்து வேட்டைக்கு போயிருவாங்க. ஆமா. எங்க போயிருவாங்க? மலைய பார்த்து வேட்டைக்கு போயிருவாங்க. வேட்டைக்கு போயிட்டு 6 மாதம் கழிச்சு ஊருக்கு வருவாங்களா வேட்டையாடிட்டு. சரி. 1 வருஷம் கழிச்சு வருவாங்களா? ஆமா. அந்த காலம் அப்படி வேட்டைக்குன்னு போறாங்க. சரி. சிங்கம், புலி, கரடி, உடும்பு, ஆமா சிங்கம், பன்றி இதையெல்லாம் வேட்டையாடி வீட்டுக்கு மாமிசம் மலையில சமைச்சு சாப்பிட்டு விட்டு சரி மீத மாமிசத்தை பாறையில காய போட்டு அந்த பாறையில காய போட்டு ஆமா தங்கம்மன் கோயிலுக்கு கீழ காய போட்டு சாக்கில குடிப்பி கட்டா கட்டி வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுக்கிடுது. சரி. சிங்கம் வேணுமாம்மா? எங்க பாருக்கு? எங்க வீட்டு பக்கத்து வீட்ல இருக்கு. அன்னைக்கு ஒரு மாலை ஓட்டு கட்டிக்காந்தி மாலை போட்டு வச்சிருந்தேதா? அதான் சிங்கம். அது சிங்கம் சும்மா செவுர்ல வரைஞ்சு போட்டுக்கிட்டு மாலைய போட்டுக்கிட்டு அதுல ஒருத்தர் லைக் கொடுக்கா, மாமா சூப்பர் மாமா, நானும் உங்களே மாதிரிதான் மாமா. எங்க மாமா சிங்கம் மாதிரி இருக்கு. அவளும் அதே மாதிரி கேரக்டர். சரி. அத மாதிரி உள்ளது அதுகிட்ட தான் லைக் போடும். அதனால எதுக்கு சிங்கம்னு கேட்கணும்? எதுக்குமா? சிங்கத்துக்கு 5 அறிவு, அங்கே 5 அறிவு. என்ன 6 அறிவு கிடையாது. காப்பி வேணா சொல்லு. பார்த்தால் சித்திரவல்லி பெண்கொடியானவள். சரி. இங்க இப்படி இருக்க இருக்கும்போது குருபுத்திரன் வேட்டையாடி விட்டு சரி மாமிசங்களை மந்திரிமார்களுக்கெல்லாம் பங்கு வைத்து கொடுத்து விட்டு நானும் அடுத்து தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறார். சரி. எங்க வரா? அரண்மனைக்கு வருகிறார். பெண்ணே சித்திரவல்லி. நாதா வந்துட்டீங்களா? நாதா வாங்க. நாதா வாங்க. சரி. எப்ப என் மாப்பிள்ளை வேட்டையாடிட்டு வராரு அப்படின்னா சித்திரவல்லி யாரு? ஆமா கையில பையோட வராரு. பெண்ணே சித்திரவல்லி. என்ன நாதா? வேட்டையாடிட்டு மாமிசங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். சரி. நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாமிசங்களை ஆமாம்மா எனக்கு 16 கறி வகையோ பச்சடியோ 21 கறி வகையோ இன்பமுடன் சமைக்க வேணும். எம்மாய சித்திரவல்லி. என்னடா? எனக்கு 16 கறி வகையும் பக்குவமாய் பச்சடியும் 21 கறி வகையும் இன்பமுடன் சமைக்க வேண்டும். நீ சந்தோஷமா சமைக்கணும். சரி. சமைத்தால் போதாது. நான் வேட்டையாடிட்டு வந்தது எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது. ஆமா. அதனால எனக்கு இப்ப அலைச்சல் கொஞ்சம் அலையணும். இங்க ராவும் பகலும் ஒரே நாய் அலைச்ச பேய் அலைச்சா மாப்பிள்ளை பரம் அலுப்பு வராம என்ன செய்யும்? ஒரே செவந்திபுரம் டு பவர் சத்திரம், சிவகாமிபுரம் டு செவந்திபுரம். சரி. அதனால என்ன? அதாவது பெண்ணே வாமா எனக்கு அத்தனையும் சமைக்கணும்னா குருபத்திரன். சரி. அப்ப சித்திரவல்லி சொல்றா, நாதா அதாவது எவ்வளவு சாதம் கறி சோறெல்லாம் சமைக்க வேண்டி இருக்கிறது. சரி. ஆத்துல தண்ணி அள்ளிக்கிட்டு போகுது. அங்க போய் அலற அரப்ப வச்சு நல்லா குளிச்சுட்டு வாங்க. சரி. அரப்பு காங்கலிய ஒரு பூவை 2 பிச்சினாருக்கு அரப்புன்ன மாதிரி. சரி. அதாவது என்றைக்குமே கணவனை ஆற்றுக்கு அனுப்ப மாட்டாளே சித்திரவல்லி. சரி. இன்றைக்கே கணவனை ஆற்றுக்கு அனுப்புகின்றாள். எதற்காக கணவனை இன்று மட்டும் ஆற்றுக்கு அனுப்ப வேண்டும்? அதுலதான் ஒரு சின்ன விவரம் இருக்கிறது. என்னம்மா? என்றைக்குமே அதாவது மாமாவுக்கு இன்றைக்கு கேழ்வரகு கூழ் கொடுப்பதற்கு நேரமாகிவிட்டது. ஆமா தாமதமாகிவிட்டது. மாப்பிள்ளை அவ்வளவு சீக்கிரமா வேட்டையாடிட்டு வருவார் நாம நினைக்கலையே. சரி. அவர் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டாரு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா மாமாவுக்கு கேப்ப கூட கொடுக்க முடியாது. ஆமா முடியாதம்மா முடியாது. அதனால பேசாம ஆத்துக்கு
தான் அனுப்பணும். சரி. எங்க அனுப்பணும்? ஆத்துக்கு அனுப்பணும். ஆத்துக்கு அனுப்புவோமா? சின்ன சக்கர கோயில்ல படித்துறைக்கு போயிருவோமா? அவர் சின்ன சங்கரன் கோயில்ல தான் நிக்காரு இப்போ. அப்படியா? ஆமா. அதனால ஆத்துல போய் அல்லார குளிக்கட்டும். சரி. என்று சித்திரவல்லி பெண்கொடியானவள் ஆமாம்மா. என்னை கையில கொடுத்தாள், அரப்பை கையில கொடுத்தாள். கொடுத்து விட்டு இவன் மனைவி சொல்லே மந்திரம்னு நினைச்சான் குருபத்திரன். சரி. மனைவி மேல நம்பிக்கை வச்சா அவளை கட்டுப்பாடா இருந்தான். ஆமா. அவ பண்ணுன துரோகம் அவனுக்கு தெரியாது. சரி. யாரு? சித்திரவல்லி மாமாவுக்கு பண்ணுன துரோகம் அவனுக்கு தெரியாது. இவன் ஆத்துல வந்து நல்லா குளிச்சா குருபத்திரன். சரி. சித்திரவல்லி மாமாவுக்கு கைமண்ட வைத்தே கேழ்வரகு கூழ் கொடுத்தாள் கேடுகாரி. ஆமாமா. சண்டாளி சித்திரவல்லி. ஒரு மண்பாண்டம் கிடைக்கவில்லையா? இல்ல ஒரு சில்வர் பாண்டம் கிடைக்கவில்லையா? இல்ல ஒரு ஈய பாத்திரம் கிடைக்கவில்லையா? ஆமா. என்ன பாத்திரம்? ஈய பாத்திரம். ஏன் அந்த காலத்துல ராமாயண கதை எழுதி சரி அதுல குருபுத்திர கதையை சேர்த்து எழுதி வைத்து ஆமா என்னை போல் புலவர்களை பாட வைத்து மக்களை கேட்க வச்சிருக்காங்களே. இதனால எதற்காகமா ஏன் அந்த கதையை சேர்க்காம ராமாயணத்தை மட்டும் எழுதினா என்ன? சரி ஏன்னு கேட்டால் ஆமா சித்திரவல்லிய போல பெண்கள் எந்த ஒரு மாமன் மாமியாருக்கும் கொடுமை செய்யக்கூடாது. சரி. என்ன செய்யக்கூடாது? கொடுமை செய்யக்கூடாது. மாமன் மாமியாரை தெய்வமாக நினைக்க வேண்டும். பெற்ற தாய் தந்தை போல் நினைக்க வேண்டும். சரி. அடுத்தவங்களா நினைக்க கூடாது. ஆமாமா. அதுக்காகத்தான் நல்லதை சேர்க்கணும், தீயதை தள்ளணும். சரி. ஒரு பொருளை வாங்கி சாப்பிடுறோம், ஈசன் துரோ மாதிரி சாப்பிட்டு அது நல்லாலியா தூரத்துக்கு போட்டுறணும். இது நல்லாலி அழுகி போயிருச்சு, இது ஆவாது அப்பா தூர போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி நல்ல பொருளை சாப்பிடணும், தீய பொருளை தூர போட்டுறணும். ஆமாமா. அல்லது கீழே வெட்டி புதைச்சி வச்சிடணும். சரி. கீழே புதைச்சி வைக்கணும். ஆமா. அப்போது பார்த்தான் குருபத்திரனாகப்பட்டவன். சரி. மனைவி சொல்லி மந்திரம் என்று நினைத்து ஆத்துல குளிச்சுட்டு வந்தான். ஆமா. சித்திரவல்லி மாமாவுக்கு கைமண்ட வைத்தே கேழ்வரகு கூழ் கொடுத்தாள் கேடுகாரி சித்திரவல்லி. சரி. அடி சண்டாளி ஏ கேடுகாரி கொடுத்து விட்டு சாத கரிசோறு சமைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமா. குருபத்திரன் வந்த முன்னால உட்கார்ந்தான். சரி. சித்திரவல்லி சாப்பாடு செய்திருக்கின்ற அழகை பார்த்தான் குருபத்திரன். ஆமா. ஒரு கவளம் சாதத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டான் குருபத்திரன். சரி. என்ன செய்தான்? ஒரு கவளம் சாதத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டான் குருபத்திரன். மறு கவளம் சாதத்தை கையில எடுக்கும் போது தன்னுடைய அப்பா அத்துகண்டு மாமுனிவர் ஞாபகம் வந்ததான் குருபத்திரனுக்கு. அப்பவாது குருபத்திரனுக்கு அப்பா ஞாபகம் வந்ததே. பிள்ளை வேணுங்கிறமே பிள்ளை எதுக்கு? 12 வருஷம் தவமிருந்து பெற்ற பிள்ளை இதற்குதானா? என்னமா 12 ஆண்டு காலம் தவமிருந்து பெற்ற பிள்ளை இதற்குதானா? இதுக்குத்தானா? சரி. ஆள் விளிரை தாங்க. ஆமா. விளிர் ஆலை தாங்க. ஆலை தாங்க. சாலமத வைத்த தன்மைன்னா. சரி. ஆலமரமானது சிறிய மரமாக இருக்கும் போது ஆமா இந்த ஆலமரத்தை விழுதுகள் தாங்கிக் கொள்கிறது. சரி. இந்த ஆலமரம் வளர்ந்து வயதாகிய பிறகு முதுமை அடைந்த பிறகு அதுல வேர்கள் ஓடி பூமியிலே புதைந்து சரி அது வேரோடி மரமாக பெரிய மரமாகிறது. ஆமா. அப்ப இந்த முதல்ல உள்ள மரத்துக்கு வயசாயிருது. சரி. முதல்ல வளர்ந்து மேல போது இல்லையா? ஆமா. வயசான பிறகு இற்று விழக்கூடிய தருவாயில் இருக்கும்போது அந்த ஆலமரத்தை இந்த விழுதுகள் தாங்கிக் கொள்கிறது. சரி. என்ன கொள்கிறது? விழுதுகள் ஆலமரத்தை தாங்கிக் கொள்கிறது. அதை போல தந்தைக்கு மகன் செய்யக்கூடிய கடன் என்ன? என்னம்மா? இறந்த பிறகு ஒரு மொட்டை. சரி. நெத்தில பெரிய பட்டை. சரி. போட்டா என்ன போடட்டா என்ன? சரி. அப்பா நல்லா இருக்கும் போதே வாணுங்கிறத வாங்கி கொடுக்கணும். அதுக்கு தான் பிள்ளை. ஆமா. உயிர் போகக்கூடிய நேரத்துல அப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும்? உங்களுக்கு பைனாப்பிள் வாங்கி தரட்டா? என்ன ஆப்பிள் வாங்கிட்டு வரட்டப்பான்னு கேட்கக்கூடாது. சரி. அப்போது குருபத்திரன் பார்த்தான். ஆமா. சாப்பாட்டை மறுகவள சாதத்தை கையில எடுத்துக்கொண்டு பெண்ணே சித்திரவல்லி நீ இதுல உட்காருன்னா. சரி. நாதா நீங்க எங்க புறப்பட்டாச்சு நாதான்னா. ஆமா. என் கையில இருக்க சாப்பாட்டை கொண்டு எங்க அப்பா கொடுத்துட்டு வர்றேன்னா. சரி. அப்போ சித்திரவல்லி சொல்றா. என்னம்மா சொல்லுகிறா? அதான் உங்க அப்பாவுக்கு நான் அப்பதே சாப்பாடு கொடுத்து சரி அவர் சாப்பிட்ட மிச்சத்தை நான் சாப்பிட்ட மிச்சத்தை நம்ம தங்கம் சாப்பிட்ட மிச்சத்தை ஊருக்கு மேற்க கொண்டு போட்டிருக்கேன். சரி. அடி பெண்ணே சித்திரவல்லி என்னையா இவ்வளவு நாள் எங்க அப்பாவுக்கு நான் பக்கத்துல இருந்து சாப்பாடு கொடுக்கல, நீ தான் கொடுத்திருக்கிற. சரி. இருந்தாலும் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் வேட்டைக்குன்னு போயிருக்கிறேன். ஆமா. அதனால முதல்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சரி. அதனால நீ உட்காரு பெண்ணேன்னா. ஆமா. இவ போகவே வேண்டான்னு முன்ன விழுகிறா. சரி. ஏன் போக வேண்டான்னு காலுக்குள்ள சுத்திக்கிட்டு வரா இவா சித்திரவல்லி. எதற்காகமா? இன்றைக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பாதிச்சாதான் மாமாவுக்கு கொடுக்க போறாரு. ஆமா. இன்னைக்கு அந்த கிளடு உண்மை உளர போகுது. சரி. இவ்வளவு நாள் நான் கேப்ப கூழுதாண்டா சாப்பிட்டேன்னு சொல்லியாச்சுன்னா நாம நம்ம வீட்டுல ஒரு நிமிஷமும் இருக்க முடியாதம்மா முடியாது என்று சித்திரவல்லி காலுக்குள்ள குட்டி நாய் மாதிரி விழுதா. தப்பு பண்ணா விழத்தானே செய்யணும். சரி. தப்பு பண்ணலன்னா விழ வேண்டாம். ஆமாமா. மடியில கனம் இருந்தா வழியில பயம். சரி. மடியில கனம் இல்லன்னா வழியில என்ன பயம்? என்ன பயம்? பயமே இல்லையே. எந்த இடத்துல பயம் இல்லை. அப்போது அதனால அவ காலுக்குள்ள வருகிறான். சரி. சித்திரவல்லியை கிடந்து கையாலே தள்ளி விட்டு அவன் அப்பாவோட பக்கத்திலே அழகன் குருபோதிலே அப்பா
என்று விழா கமிட்டியார்கள் சீடர்கள் அழைக்கின்றார்கள். அடுத்த வாரிசுகள் அழைக்கின்றது, அடுத்த நாட்டாமைகள். அதனால நாட்டாமைகள்லாம் சீக்கிரம் கோயிலுக்கு வாங்க, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போது பார்த்தான் குருபுத்திரனாகப்பட்டவன் சித்திரவல்லை இடது கையாலே தள்ளிவிட்டு அப்பா பக்கத்துல வந்தான். ஆமா அப்பா அத்துக்கண்டு மாமனிவரே, என்ன உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்த எழுந்திருச்சு சாப்பிடுங்கப்பான்னா. சரி அப்பா இப்ப எழுந்திருக்க கூடிய பாவனையிலேயே படுத்திருக்கிறார். ஆமா 6 அடிக்கு இருந்த அப்பா 1/2 அடியில படுத்திருக்காரு. மருமகா கொடுத்த சாப்பாடு மாமாவுக்கு மறக்க முடியாத ஏற்பாடா இருக்கு. பெரிய ஏற்பாடா இருக்கு. பெரிய ஏற்பாடா இருக்கு. 6 அடி 7 அடி உயரத்துல இருந்த மாமாவும் ஒரு சாடுக்குள்ள குறுக்கி அவர் பண்டாரம் மாதிரி இருந்தாரு. சரி. இப்ப 1/2 அடியில கிடக்காரு. ஒரு 2 கிலோ எலும்பு 4 கிலோ தொலியும் தான் இப்ப உடம்புல இருக்கு. சரி. ஆமா, இன்னொரு எவ்வளவு நாளைக்கு தான் ஓடுதுன்னு தெரியல மாமா வண்டி. ஓடுத வரைக்கும் ஓடட்டுமா? கொண்டந்துட்டா. ஏன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு மரத்துக்கு மரம் கிளை தாவ வேண்டும். சரி. அதனால நம்ம குறுக்கி கொண்டு சீக்கிரம் முடிச்சிருமோ. சரி. அதனால மறுமரத்துக்கு தாவ முடியும். தாவ முடியும். இல்ல தாவ முடியாதுல. ஆகையினால அப்ப குரங்கா இருக்குமா? குரங்குதான். அதான் கேட்டு கருகுரங்கு. பார்த்தான் குருபுத்திரனாகப்பட்டவன். சரி. அப்பாவை இடது கையாலே அணைத்து பிடித்து தூக்கினான். அப்பாவை என்ன செய்யறான்? அணைத்து பிடித்து தூக்கினான். அதுக்கு தான் பிள்ளை. சரி. உயிர் போகக்கூடிய நேரத்துல அப்பாவை அணைச்சு தூக்குறான் பாத்தீங்களா? சரி. இதுக்காவது பிள்ளையாருக்க போய் தூக்குறான். ஆமா. அடுத்தவன் தூக்குவானா? எப்படிமா தூக்குவான்? அடுத்தவன் எப்படிமா தூக்குவான்? அடுத்தவன் பிள்ளை தூக்குமா? சரி. அடுத்தவங்க தொட்டு தூக்க முடியுமா? இனிமே உனக்கு பெத்த பிள்ளையும் தூக்காது. சரி. அடுத்த பிள்ளையும் தூக்காது. கண்டிப்பா பெத்த பிள்ளை தான் தூக்கணும். ஏன் தூக்க முடியாதுமா? குருபுத்திரன் என்ன தூக்குதாரே? வந்து கால்ல விழுவாரே தூக்கணும். உளுந்தாலும் தூக்க முடியாது. காலால எத்தி விடப்படும். சரி. அப்பாவை இடது கையாலே அணைத்து பிடித்து தூக்கினான் குருபுத்திரன். சரி. அப்போ அப்பா கையை நிட்டுக்கப்பான்னா. அப்பா கையை ரெண்டை கொண்டு வாயில வைக்க. சரி. அவர் அடிபம்புல தண்ணி குடிக்க யாவத்துல இருக்காரா? அதுதான் ஆமா பாடம். மருமக பாடம். ஆமா. மாமாவுக்கு கைமண்ட வைத்து கேழ்வரகு கூழ் கொடுத்திருக்கிறாளே கேடுகாரி சித்திரவல்லி. சண்டாளி சித்திரவல்லி. அதைத்தான் தந்துகண்டு மாமனிவர் நினைச்சாரா? நினைக்கவில்லையே. நம்ம மருமகா கொண்டு வந்த மிச்சத்தை தான் மகன் கொண்டு வர்றான்னு கையை கொண்டு வயல வச்சார். சரி. அவர் கரெக்டா தான் கையை கொண்டு வயல வச்சார். ஆமா. அப்பா சாப்பாடு எப்படி பார்த்துச்சுன்னா? சரி. ரொம்ப அருமையாக இருந்தது மகனே. உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது சாப்பிட்ட மாதிரி இருந்தது மகனே. நீ சாப்பாடு தந்து அம்மா யாபகத்தை கிளப்பி விட்டுட்டியப்பா. சரி. என்னப்பா வேணும் உனக்கு? அதாவது என்னம்மா? அப்பா ஏப்பா கையை கொண்டு வயல வச்சுக்கேன்னா. சரி. மகனே குருபுத்திரா. என்னம்மா? அப்பா மகனே குருபுத்திரா. அதாவது மகனே குருபுத்திரா, நான் இன்றைக்கு தாண்டா சம்பாதிச்சாதான் சாப்பிட்டேன். சரி. அப்ப குருபுத்திரி சொன்னா, அப்ப இன்னைக்கு தானே நான் வேட்டைக்குன்னு போயிட்டு வந்தேன். ஆமா. நான் இத்தனை நாட்களாக சரி நான் காடி கழிநீர் தான் சாப்பிட்டேன் என் மகனே குருபுத்திரான். சரி. எப்படி அப்பா சொன்னீர்கள்? கேப்பை கூழ் தான் சாப்பிட்டேன் என் மகனே குருபுத்திரான். சரி. என் மனைவி சித்திரவல்லி அவங்களுக்கு கேழ்வரகு கூழ் கொடுத்தாள். சித்திரவல்லி தான் எனக்கு கேழ்வரகு கொடுத்தாள். ஆடி சண்டாளி சித்திரவல்லி. கேடுகாரி சித்திரவல்லி. இவ்வளவு நாள் நல்லா இருந்ததுல, மனைவி கொடுக்கும் போது நல்லா இருந்ததுல. ஆமா. அடி சண்டாளி சித்திரவல்லி. சரி. இனி எனக்கு நீ மனைவி அல்ல, நான் உனக்கு கணவரும் அல்ல, குருபுத்திரன் உனக்கு கணவன் அல்ல. சரி என்று சொல்லி ஆமாம்மா. மடிபதோ கம்பை கொண்டு அங்கே மடிபதோ கம்பை கொண்டு அவளை மடதனமாய் தனடித்தாய், மடதனமாய் தனடித்தாய். ஆடுவத்தோ கம்பை கொண்டு, ஆடுவத்தோ கம்பை கொண்டு மடதனமாய் தானடித்தாய், மடதனமாய் தானடித்தாய். ஆடுவதோ கம்பை கொண்டு அவளை அங்கரமாய் தனடித்தாய். அழகன் குருபுத்திரே. ஆடி சண்டாளி சித்திரன் இருக்காதையா வீட்டுல, ஒரு கணமையா வீட்டுல நீ இருக்க கூடாது. சரி. என்று சித்திரவல்லியை அடிக்கிறான் குருபுத்திரன். ஆமா. அப்போ சித்திரவல்லி பெண்கொடியாள் அழுகிறான். சரி. என்னுடைய கண்ணு தெரியாத தந்தைக்கு கேழ்வரகு கூளை கொடுத்திருக்கிறாயே கேடுகாரி. ஏ சண்டாளி சித்திரவல்லி, அந்த கேப்ப கூளை எனக்கு கொடுத்து விட்டு எங்க அப்பாவுக்கு நீ சம்பாசாதம் கொடுத்தால் என்ன? நீ நல்ல சாப்பாடு கொடுத்தால் என்ன சண்டாளி? சரி. அடி சண்டாளி. என்ன? அந்த காலத்திலே சண்டாளி இருந்திருக்கா? ஆ. குருபத்திரன் அடிக்கும் போது சித்திரவல்லி பெண்கொடியாள் அழுகின்றாள். ஆமம்மா. என் ஆதா என் கடவா ராஜமன்னா, ஏ என் கணவா ராஜமன்னா, ஆதா அடித்தாலோ அடித்திடுங்கோ. ஏ என் கடவா ராஜமன்னா, என்னை அவமானமாய் பேசாதீங்கோ. கொன்னாலோ கொன்னிடுங்கோ. கொலை குத்தி
பழகின்றாள். அப்ப ஒரு கோவம் வரும்போதுதானே உண்மை பூரா வெளியில வரும். சரி, அப்பதானே மனசுல இருக்கிறது பூரா வெளியில வரும். ஆனா மனசுல இருக்கிறது உண்மை வரத பத்தி தப்பு இல்ல. சரி, பொய் வருது பாத்தீங்களா? ஆமா, அது வாயில புழுவுதான் வைக்கும். அது 4 பாட்டுல உள்ள போனா உண்மை வந்துரும். அப்படியா? வாயில புழு வச்சுதான் பிரமிச்சாகணும். சரி, அதாவது உண்மை வந்து என்னைக்கு நிலைக்கும் இல்லையா? சரி, அப்போ சித்திரவல்லி அடிக்கும் போது அந்த சித்திரவல்லி அழைக்கிறார். ஆமா, மருத்தான் குருபத்திரே. சரி, அடி சண்டாளி சித்திரவல்லி, ஏ கேடுகாரி சித்திரவள்ளி, இனிமே என் வீட்டுல நீ ஒரு கணம் இருக்க கூடாது. நீ இருக்க கூடாது, அல்ல நான் இருக்க கூடாது. நீ இருக்க போறியா இல்ல நான் வெளியில போட்டா? எப்படி சொல்லியிருக்கா பாரு. சரி, நீ இருக்கணும் அந்த வீட்டுல, இல்ல நான் இருக்கணும். சரி, போ, நீ போ. எங்க போவியோ போய் தொலை. இது என் வீடு, நான் இருக்கேன், நீ உன் அப்பா வீட்டுக்கு போ. போ அப்படிப்பா. அப்படிப்பா. இப்போ சரி, அப்போ நினைத்தான் குருபத்திரன். என்னமா நினைக்கிறார்? அடி பெண்ணே சித்திரவல்லி, என்னையா? இனி என் தந்தை எத்துக்கண்டு மாமனிவரை ஒரு கணம் அங்க வைத்துக் கொண்டிருக்க மாட்டேன். சரி, எங்கராதா போறீங்கன்னு கேட்டான். ஆமா, நீ செய்த கர்மங்களை தீர்ப்பதற்கு சரி, நான் காசி ராமேஸ்வரம் போய் நான் தீர்த்தமாட போறேன் பெண்ணே, தீர்த்தமாட போறேன். சரி, அதான் நானும் உங்க கூட வர்றேன். சரி, நீங்க எங்க எங்க சென்றாலும் சரி, அங்கங்க நானும் கூட வருவேனாதா? நிழல் போல் வருவேன் நாதா. சரி, கவுந்துக்கிட்டே பந்தியில கல்யாண வீட்டுல கவுந்துக்கிட்டே அவன் வளர்த்த ஆட்டுக்குட்டி மாதிரி குறும்பலா பிரியில போறான். எங்க சரி, போனாலும் உங்க கூட வருவேன்னுட்டு. நிழலா வருவேன் நாதா. அப்போது பார்த்தான் குருபத்திரன். சரி, அடி சண்டாளி சித்திரவல்லி, என்ன நீ பின்னால வந்தாலும் அந்த பாவம் என்ன விட்டு போகாதே. சரி, 7 ஜென்மம் எடுத்தாலும் பாவம் விட்டு போவாது. போகாதம்மா போகாது. நீ செய்த கர்மங்களை தீர்ப்பதற்கு நான் காசிக்கு போறேன். சரி, எங்க போறேன்? காசிக்கு. 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 காசிக்கு போகும் சரியாசி உல குடும்பம் என்னாகும் நீயோசி. காசிக்கு போகும் சரியாசி உல குடும்பம் என்னாகும் நீயோசி. கஞ்சிக்கு போகும் பரதேசி கஞ்சிக்கு போகும் பரதேசி குடும்பம் என்னாகும் நீயோசி. அந்த மாதிரி காசிக்கு எங்களுக்கு சிரிப்பு வந்துட்டுமா. சரி, ஏன்னா போன வருஷம் காசிக்கு போனோம்ல, காசிக்கு தான் போனோம். அங்க கொண்டு தொலைச்சிட்டு வந்தோமே. தொலைக்கணும் நம்ம. தொலைக்கல, நம்மளே விட்டுட்டு வந்துட்டோம். அதான் கேட்டேன். 2 பேரை கூட்டு போய் 2 பேரையும் தொலைச்சிட்டு வந்துட்டோம். ஏன் நீ விட்டுட்டு வந்தியா? எப்படி 2 பேரும் விட்டுட்டு வந்து 4 பேரா பெருவி கிடக்காங்க. வந்திருக்கு. அப்போது பார்த்தான் குருபத்திரன் ஆகப்பட்டவன். சரி, அப்பாவை அண்ணன் காவடி கட்டி தோளிலே தூக்கினான். ஆ, கமண்டலத்தை கையில எடுத்தான். கம்பளிய போர்த்தினான். சரி, கம்பளிய போர்த்தினாலே பார்க்கும்போது ஒரு குட்டியானே பார்த்த மாதிரிதான் இருக்கும். ஆமாமா, இதே பார்க்க ஒரு சின்ன யானை மாதிரி தான் இருக்கு. அப்போ புறப்படும் போது சித்திரவல்லி சொல்றான், அதான் என்னையா? இப்போ உங்க அப்பாவுக்கு நீங்க துணையாக இருக்கலாம். சரி, இப்போ உங்க அப்பாவுக்கு நீங்கள் துணையாக இருக்கலாம். ஆனா எனக்கு நீங்கள் எப்படி உதகாமல் போறீர்களோ பரிநாதா உதகாமல் போனீர்களோ அதுபோல உங்க அப்பாவுக்கு நீங்க உதகாம போயிடணும். போ, சரி, நீ அங்க வச்ச காலுங்க வைக்காம போயிடணும். போ, ஆ, அள்ளி தட்டுன மண்ணு. சரி, சரி, அப்ப குருவத்தரையும் சொன்னா, என்ன? இவ வள்ளுவருடைய மனைவி வாசுகி நலனுடைய மனைவி நலாயினி. இல்ல, இவ அரிச்சேந்திர மனைவி சந்திரமதி. சரி, இனிமே சொல்லணும்ல. ஆமா. இவ சொன்ன உடனே எனக்கு பலிக்கிறதுக்கு, ஆ, ஏய் சித்திரவல்லி, ஏய் சித்திரவல்லி, நீ என் தந்தைக்கு அத்துக்கண்டு மாமனிவருக்கு செய்திருக்கக்கூடிய துரோகத்திற்கு சரி, நீ நாயினு கேவ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.